வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது Samsung தரப்புல இருந்து Samsung F41 அப்படிங்கற ஸ்மார்ட் போனை பாத்தீங்கன்னா Flipkart அவங்களோட official பேஜ்ல வந்து போட்டுருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்றும் இந்த ஸ்மார்ட் போன் பத்தின ஒரு லீக்ஸ் வந்து வந்திருக்கு. சோ இந்த லீக்ஸ்ல என்னெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கறத மட்டுமே இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So முதல்ல இந்த Samsung Galaxy F41 அப்படிங்கற அந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Flipkart உடைய official பேஜ்ல ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா பெருசா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை அங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மட்டுமே தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து இருக்கறதா சொல்லிருக்காங்க. மேலும் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்க போறதாவும் சொல்லிருக்காங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்தை பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேலும் கேமரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. சோ கேமரா அந்த ஒரு பிக்சர் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 64 MP இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP கான கேமரா கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதே மாதிரி 32 மெகாபிக்சலுக்கான வாய்ப்புகளும் இங்க வந்து இருக்கு. சோ மூணுத்துல எந்த ஒரு கேமரா வரும் அப்படினு சொல்லிட்டு அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ அதே மாதிரி இந்த ஒரு Samsung Galaxy F41 அப்படிங்கற அந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் நீங்க வந்து அவங்களுடைய ஹோம் பேஜ்லயே பார்க்கலாம். சோ இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் போன் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இத பத்தி நம்ம மேலும் பார்க்கலாம். சோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா பேக் சைடுல பிசிக்கலா ஒரு fingerprint சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பிக்சர்லயே நீங்க வந்து பார்க்கலாம். சோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மூணே கேமரா தான் அவேலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரைஸ் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா Flipkart official சைட்ல போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கான லீக்ஸை வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா எப்பயுமே வழக்கமாவே ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது அப்படின்னா அது கண்டிப்பா Antutu பெஞ்ச்மார்க் வந்து அந்த ஸ்மார்ட் போன்ல யாராச்சும் வந்து பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ அப்படி Antutu பெஞ்ச்மார்க் வந்து யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போன்ல Antutu பெஞ்ச்மார்க் எவ்வளவு இருக்கு மற்றும் அந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதாவது ப்ராசஸர் மற்றும் RAM வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அங்க வந்து டினோட் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்கு டினோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா Samsung தரப்புல இருந்து Samsung Exynos 9611 அப்படிங்கற அந்த ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழைய ஒரு ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Samsung M21 மாடல்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அட் தி சேம் அதே ப்ராசஸர் தான் இங்க Samsung F41 அப்படிங்கற அந்த ஸ்மார்ட் போன்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா Samsung Exynos 9611 அப்படிங்கற அந்த ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா Antutu பெஞ்ச்மார்க் அப்படி பாத்தீங்கன்னா 1,80,000 க்கு மேல இருக்கு. சோ இப்போ சொல்ல போனா நமக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்ல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல நீங்க எதிர்பார்க்க முடியும். ரொம்ப அதிகமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். இந்த ஒரு ப்ராசஸர்ல கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பண்ண முடியும். பட் இருந்தாலுமே வெரி ஹை கிராபிக்ஸ்ல சப்போர்ட் ஆகாது. ஹை கிராபிக்ஸ்ல நீங்க கேமிங் நல்லா நீட்டா வந்து பண்ணிட்டு போலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல CPU பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். டே டு டே யூசேஜுக்கு ஓகேவா வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல RAM அப்படின்னு பாத்தீங்கன்னா 6GB RAM-க்கான வேரியன்ட் தான் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல மேக்ஸிமம் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6GB RAM வந்து கண்டிப்பா வரப்போகுது அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 6GB-க்கான RAM வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா செட்டப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் 64 MP வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா Samsung One UI 2.0 தான் கொடுத்திருக்காங்க. Android 10 மேல இத வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ப்ரீ இன்ஸ்டால்டா உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போறாங்க. சோ சொல்ல போனா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் Honor 8X அப்படிங்கற அந்த ஸ்மார்ட் போன். சோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டம்மி ஸ்மார்ட் போன் தான். சோ இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளே சைஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஸ்மார்ட் போனோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே தான், கரெக்ட்டா தான் இருக்கு. ரொம்ப பெருசும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப சின்னதும் நான் சொல்ல மாட்டேன். கரெக்டான ஒரு சைஸ்ல தான் இருக்கு. சோ இப்போ வர எல்லா ஸ்மார்ட் போனுமே இந்த சைஸ்ல தான் வருது. சோ இந்த Samsung F41 பாத்தீங்கன்னா இதே சேம் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி வந்தா நல்லா தான் இருக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேயும் தராங்க. இந்த நாட்ச் உங்களுக்கு வந்து வராது.
ஸோ அதாவது இந்த சாம்சங் A70 இதுவும் பார்த்தீங்கன்னா டம்மி தான். இந்த சாம்சங் A70ல வரக்கூடிய இந்த ட்ராப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மற்ற விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் முடிஞ்ச இன்னொரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர் 5:30 PM வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைசிங் இன்ன வரைக்கும் லீக் அவுட் ஆகல. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் எதிர்பார்க்கலாம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்கனால இன்னும் கூட கம்மியான ஒரு பிரைசிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 10,000 to 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15,000 to 20,000 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சாம்சங் F41 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.